ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிடையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜமாப், ஃபேஸ்புக், யூடியூப் வந்திருக்கிற நேரலை ஒளிபரப்பில் பங்கெடுக்கிற அத்தனை பேருக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய வல்லமுள்ள கரச்சினால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க, கொஞ்சம் பேச மட்டும் மகிமையாக நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருடைய வல்லமுள்ள கரம் இறங்கி வரட்டும். நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். மாநில ஜோதி இவர் கிறிஸ்தேசுவே, மனுக்குலத்தின் விளக்கே. இந்த மாநில ஜோதி இவர் கிறிஸ்தேசுவே, மனுக்குலத்தின் விளக்கே. மங்கிடா தீபமே, மறைபொருள் ஞானமே. மங்கிடா தீபமே, மறைபொருள் ஞானமே. எங்கும் நிறைந்திடும் எனதருள் செல்வமே. மங்கிடா தீபமே, மறைபொருள் ஞானமே. எங்கும் நிறைந்திடும் எனதருள் செல்வமே. மன இருள் நீக்கிடும் மகிமை மறைந்திடும் எனதகம் தங்கிடும் கருணை வேந்தா. மன இருள் நீக்கிடும் மகிமை நிறைந்திடும் எனதகம் தங்கிடும் கருணை வேந்தா. இந்த மாநில ஜோதி இவர் கிறிஸ்தேசுவே, மனுக்குலத்தின் விளக்கே. பாவமில்லா தூய பரிசுத்த வாழ்வே. பாவமில்லா தூய பரிசுத்த வாழ்வே. தேவகுமாரனே அருளின ஈவே. பாவமில்லா தூய பரிசுத்த வாழ்வே. தேவகுமாரனே அருளினே ஈவே. குருசினில் தொங்கிடும் கிறிஸ்துவை தேடுவோர் குறைகள் அகன்றிடும் பாக்கியமிதே. குருசினில் தொங்கிடும் கிறிஸ்துவை தேடுவோர் குறைகள் அகன்றிடும் பாக்கியமிதே. இந்த மாநில ஜோதி இவர் கிறிஸ்தேசுவே, மனுக்குலத்தின் விளக்கே. ஆயிரம் ஆயிரம் துதிகளை ஏற்பார்.
ஆயிரம் ஆயிரம் துதிகளை ஏற்பார். அன்பர்களில் ஜெபம் வேண்டுதல் கேட்பார். ஆயிரம் ஆயிரம் துதிகளை ஏற்பார். அன்பர்களில் ஜெபம் வேண்டுதல் கேட்பார். கவலைகள் தீர்த்திடும், கண்ணீர் துடைத்திடும், கிருபைகள் ஏந்திடும் பரமபிதா. கவலைகள் தீர்த்திடும், கண்ணீர் துடைத்திடும், கிருபைகள் ஏந்திடும் பரமபிதா. இந்த மாநில ஜோதி இவர் கிறிஸ்தேசுவே, மனுக்குலத்தின் விளக்கே. வானத்தில் இயேசுவே தோன்றிடும் நாளே, வானத்தில் இயேசுவே தோன்றிடும் நாளே, வேகம் நெருங்கிட விரைந்திடுவார்கள். வானத்தில் இயேசுவே தோன்றிடும் நாளே, வேகம் நிறைந்திட விரைந்திடுவார்கள். ஜெபித்திடும் பக்தர்கள் பறந்து மறைந்திடும், சுபதினம் வந்திடும் முடிவெதுவே. ஜெபித்திடும் பக்தர்கள் பறந்து மறைந்திடும், சுபதினம் வந்திடும் முடிவிதுவே. இந்த மாநில ஜோதி இவர் கிறிஸ்தேசுவே, மனுக்குலத்தின் விளக்கே. இந்த மாநில ஜோதி இவர் கிறிஸ்தேசுவே, மனுக்குலத்தின் விளக்கே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிறங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, இந்த அருமையான வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். 1000 நாளை பார்க்கிலும் நம்முடைய ஆலய பிரகாரங்கள் வருகிற ஒரே நாள் நல்லது என்றும், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை காட்டிலும் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதே நல்லது என்றும் எழுதியிருக்கிற நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அடியானையும் உம்முடைய பரிசுத்தாவின் ஆள்கை கொடுக்கிறேன். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். உட்கார். இயேசு நல்லவர், ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். எத்தனை சந்தோஷமான காரியம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த பிளஸிங் ப்ரேயர் டைம் நேரத்திலே ஆண்டவரோடு பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தரை துதித்து கொண்டு வருகிறோம். இந்த ராஜரீக குடும்பம் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானம் பண்ணி வருகிறோம். அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்ததினாலே அதையே தொடர்ந்து 2 மாதமாக எடுத்து உங்களோடு ஆண்டவர் எனக்கு அளித்த கிருபையின்படி விளம்பி வந்திருக்கிறேன். இன்றைக்கும் அதே தலைப்பில் இந்த செய்தியின் கடைசி செய்தியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கடைசி தருணமாக இந்த நாளிலே நாம் ராஜரீக குடும்பம் என்ன என்பது அதற்கு தாய் வசனமாக 1 பேதுரு 2:9 வாசித்தோம், அதில் தியானித்து வருகிறோம். ஆதலால் அன்றியும் உங்களை அந்த ஹாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும்
அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள் என்ற தலைப்பிலே நாம் பிரசங்கித்து வந்திருக்கிறேன். அதாவது ராஜரீக குடும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய என்னென்ன நன்மைகள் என்று. ராயல் ஃபுட், டேஸ்டி ஃபுட், ராயல் கிஃப்ட், ராயல் கிரவுண்ட். இன்றைக்கு ராஜதானி பட்டணம், ராயல் சிட்டி, ராயல் சிட்டி, ராயல் கிளாத், அதாவது ராஜரீக வஸ்திரம் என்ற தலைப்பிலும் ராஜரீக பட்டணம் என்ற 2 நன்மைகளை பற்றி உங்களுக்கு பேச போகிறேன். இந்த ராஜரீக பட்டணம், இந்த ராஜ வஸ்திரம் என்றால் என்ன? 1 ராஜாக்கள் 22:10 நாம் வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 10, 29, 30 அதே வார்த்தைகளை அதே அர்த்தத்தில் நமக்கு விளங்க வைக்கிறது. இந்த ராஜரீக வஸ்திரம், ராஜ வஸ்திரம் என்ன? வாசியம்மா. எப்படி இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலத்திலே ராஜவஸ்திரம் தரித்து கொண்டவர்களாய் அவரவர் தம் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ராஜ வஸ்திரம் தரித்து இஸ்ரவேலின் ராஜாவும் அங்கே அமர்ந்திருக்கிறார். இங்கே ராஜாக்களுடைய தனித்தன்மை என்று தொடக்கத்திலேயே அறிமுக உரையிலே சொன்னேன். ராஜாக்களின் வஸ்திரம், ராஜாக்களின் தனித்தன்மை, ஆளுகை, அவர்களுக்கு ஒரு தனி பாடி லாங்குவேஜ், அவருக்கென்ற ஒரு ஸ்லாங், அவர்களுடைய வஸ்திரம், அவர்களுடைய கிரீடம், அவர்களுடைய செங்கோல், அவர்களுடைய முத்திரை மோதிரம், அவருடைய அதிகாரம், அவருடைய சிங்காசனம், இதையெல்லாம் தனித்துவம் வாய்ந்தது. அதே போல் ராஜ வஸ்திரம் என்பதும் அந்த ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்ட உடனே அவனுக்கு ஒரு ஆளுகையினுடைய மகிமை அவனுக்குள் வந்து விடுகிறது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. நீங்களும் நானும் ராஜாக்கள் என்ற தலைப்பில் தான் இத்தனை மாதங்களும் இத்தனை வாரங்களும் நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வந்திருக்கிறேன். இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்திற்கு தேவன் முதல் உடை மாற்றுகிறார். என்ன மாற்றுகிறாராம்? உடை மாற்ற பழைய வஸ்திரத்தை களைந்து விட்டு நீதியிலும் தேவனுடைய பரிசுத்தத்திலும் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய வஸ்திரத்தை, புதிய மனுஷனை தரிக்கிறார். ராஜ வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த வஸ்திரங்கள் பல விதத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், ஜெய வஸ்திரம், பொற்சரையின் வஸ்திரம், சித்திர தையலாடை, இப்படி வஸ்திரங்கள் அடிக்கொண்டே போகலாம். அதில் உலக பிரகாரம் வஸ்திரம் உண்டு. பலவர்ண வஸ்திரம், ஒட்டு போட்ட வஸ்திரம், நீண்ட வஸ்திரம். இதோ அதாவது பழைய வஸ்திரம், பழைய வாழ்க்கையும் புதிய வாழ்க்கையும் சேர்ந்திருக்கிறது. பல வர்ண வஸ்திரம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சோந்தி மாதிரி மாறிக்கிறது. அப்புறம் ஒட்டு போட்ட வஸ்திரம்னா பழைய வாழ்க்கை புதிய வாழ்க்கை. நீண்ட அங்கி, அவை நீண்ட மிதமிஞ்சிய நீதிமான். இப்படி அழுக்கு வஸ்திரம், கரைபடிந்த வஸ்திரம், இப்படி எத்தனையோ வஸ்திரங்கள் உண்டு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கு ஒரு கர்த்தர் முதலாவது அனுபவிக்கிற ஒரே ஒரு வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். அவளுக்கு ஸ்பெஷல் யூனிஃபார்ம் கொடுக்குறாரு. எல்லாரும் உம்முன்னு இருந்தீங்கன்னா நான் பேச்சை நிறுத்திட்டு போயிடுவேன். உம்முன்னு உட்காந்து வசனம் தெரிஞ்சால் உட்காந்துருங்க, இல்லாட்டி எந்திரிச்சு வெளியே போயிடணும். உம்முன்னு உட்காந்துக்கிட்டு இஞ்சி தின குரங்கு மாதிரி உட்காரக்கூடாது. இதோ ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்திரம் என்ன? ரட்சிப்பின். அப்படி வாயை திறந்து சொல்லணும். கொழுக்கட்டையா வச்சிருக்கீங்க வாயில. ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்திரம் என்னது? ரட்சிப்பின் வஸ்திரம். எனவேதான் வஸ்திரத்தை காத்துக்கொள், உன் வஸ்திரத்தை காத்துக்கொள். எரிகோவிலிருந்து, எருசலேமிலிருந்து ஒரு மனுஷன் எரியோவுக்கு யாத்திரையாக போய் கொண்டிருக்கிறான். எங்கே இருந்து எங்கே? எருசலேம் என்பது தேவனுடைய வீடு, எரிகோ என்பது உலகம். உலகத்திலிருந்து தேவனுடைய வீட்டுக்கு வர வேண்டுமா? தேவனுடைய வீட்டிலிருந்து எரியோவுக்கு வர வேண்டுமா? உலகத்திலிருந்து தேவனுடைய வீட்டுக்கு வர வேண்டுமா? தேவனுடைய வீட்டிலிருந்து உலகத்துக்கு வர வேண்டுமா? இங்கே ஒரு மனுஷன் தேவனுடைய வீட்டிலிருந்து எங்கே போகிறான்? உலகத்துக்கு பிரயாணமாய் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கிறான். போகிற வழியிலே கள்ளர் கையிலே அகப்பட்டான். திருடன் திருடதற்கும் கொள்ளையதற்கும் என்று வேறொன்றுக்கும் வரான். திருடன் யாரு? திருடன் யாரு? சத்தமா, திருடன் யாரு? திருடன் பிசாசு. அவனுக்கு பல நாமகாரணங்கள், மாமம் சொல்லக்கூடாது, பெயர்கள் உண்டு. சோதனைக்காரன், அசுத்தாவி, பழைய பாம்பு, பிசாசு, இதோ வஞ்சிக்கிறவன், கேட்டின் மகன், இதோ இவன் பாவத்துக்கு அதிபதி, உலகத்தின் அதிபதி, ஆகாயத்து பிரபு, அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த சோதிக்கிறவன் திருட்டு பய
என்னைக்கு நீ அடைக்கல பட்டணத்துக்குள்ள நுழைஞ்சிட்டையோ அன்னைக்கு வாசற்படியில் வந்து உன்னை விரட்டிட்டு வந்து நீ இரத்த கோட்டைக்குள் ஓடி வந்தாய். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அவற்றுக்குள் சுகமாய் தங்குகிறான். ஓடி சுகமாய் தங்குறான். அடைக்கலம் பிராபிச்சுட்ட, அடைக்கலம் பெற்றாச்சு. the refuge camp, அடைக்கல பட்டணம், தேவனுடைய நகரத்துக்குள் தேவனுடைய நாமத்துக்குள் அடங்கி இருக்கிற நீ என்னைக்கு வெளியே வருவடி மாப்பிள அப்படின்னு ஒருத்தன் வாசப்படல படுத்துட்டு இருக்கான். என்னைக்கு நீ இந்த இரத்த கோட்டையை விட்டு வெளியே கிளம்புறையோ உன் டங்குவா ரத்து போடுவான். இப்ப என்ன செஞ்சிட்டான் பார்த்துக்காங்க. வெளியே வந்தான். எங்கிருந்து? எருசலேமில் இருந்து ஒரு மனுஷன் எரியோவுக்கு பிரயாணமாய் புறப்பட்டு வெளியே தான் வந்தான். முதல்ல அவனை பிடிச்சு இந்த கள்ளர்கள் பிடித்து முதல்ல செஞ்ச வேலை, அவன் வஸ்திரத்தை உரிந்து யூனிஃபார்மை கழட்டிட்டான். அவனுக்கு பிசாசுக்கு ஒரு ஆசை இருக்கு பாரு, அவனுக்கு பேராசை. உன்னை நிர்வாணியா பார்க்கணும்னு தான் அவனுக்கு ஆசை, உன்னை அம்மனமா பார்க்கணும்னு தான் அவன் ஆசைப்படுறான். எனவே ஏதேன் தோட்டத்திலே தேவ மகிமையின் வஸ்திரத்தினால் மூடப்பட்ட, தேவ மகிமையினால் இதோ மூடப்பட்டிருந்த ஆதாளையும் ஏவாளையும் நிர்வாணி என்று உணர வைத்தான். எப்பொழுது? பாவத்தை செய்ய வைத்து தேவன் விலக்கின கனியை புசிக்க வைத்து அதற்கு பின்பு இதுவரை அவர்கள் ரேமன் ஷூட்டிங்கும் காஞ்சிபுரம் பட்டுச்சலையுமா ஏவாளக்கா கட்டியிருந்தா? இவ்வளவு நாளும் நிர்வாணியாக தான் இருந்தாங்க. அதுவரை அவர்கள் கண்கள் பரிசுத்தம், சிந்தை பரிசுத்தம், பாவம் இல்லாத மேனுஃபேக்சரிங்கில் உண்டாக்கப்பட்ட அந்த இரண்டு ஆதி தகப்பனும் தாயும் இந்த பாவத்தை செய்து பேயின் சத்தத்துக்கு செவி கொடுத்த உடனே தாங்கள் நிர்வாணி என்று அறிந்து இங்கே தாங்க அடிக்குது. அப்போ தேவ மகிமை ஒரு மனுஷன் இழக்கும் பொழுது அவனுக்கு மாமிசம் வருகிறது, இச்சை வருகிறது, பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை வருகிறது. இந்த உலகத்தோடு ஒத்து போகிறான். கள்ளர்கையில் அகப்பட்டு விட்டான். கள்ளர்கையில் அகப்பட்டவன் என்னாச்சு பார்த்துக்கோங்க. அந்த வஸ்திரத்தை முதலாவது உரிந்து அடித்து குற்றியுறும் குலையுறுமாய் ரோட்டிலே போட்டு விட்டு போய்விட்டார்கள். நீ என்னைக்கு உன்னுடைய இந்த சிற்றின்ப சந்தோஷம் 6 மாதம், அதற்கு பிறகு அதோகதி அந்தோகதி அள்ளல் பட்டுருவ, சீரழிஞ்சு செங்கச்சமந்து நடு ரோட்லேருந்து நாரி நதங்குழிஞ்சு நொந்து நூலாகி வெக்கப்பட்டு அவமானப்பட்டு இதோ தெருவில் நாசமாக போயிடுவேன். 6 மாத சந்தோஷம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கரத்தில் இருக்கும்போது 6 மாதம் துக்கம், நிலையான சந்தோஷம். கைகளை தட்டி மறிக்கும் வரை, பரலோகம் போகும் வரை நித்திய சந்தோஷம். அதுக்கு பேர் நித்திய சந்தோஷம். இதுக்கு பேர் கொஞ்ச காலம் சந்தோஷம். யாருக்கு? இந்த உலகத்தை, தேவ சமூகத்தை விட்டு உலகத்தை பார்த்து பாவத்தை பார்த்து ஓடுகிறவனுக்கு கொஞ்ச நாள் சந்தோஷம். 6 months, 6 years, இதோ 6 hours, 1 hour, 1 minute அற்ப நிமித்த ஆசை காட்டி அக்னி கடல் தள்ளுவானே, நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. அற்ப நிமிஷ ஆசை கண்ணாலே வலை வீசி உன்னை இழுக்கும் இந்த உலகம். இப்ப எருசலேம் இருந்து எரியோவுக்கு போகிறவனுடைய கள்ளர் கையில் அகப்பட்டான். அதாவது தேவனுடைய வீட்டிலிருந்து ஒரு மனுஷன் தேவ சமூகத்திலிருந்து வெளியே புறப்பட்டா முதல்ல வாசல்ல படிந்த இத்தனை நாள் உன் ஃப்ரெண்டா இருந்து எதிரியாய் மாறின பழைய நண்பன். யாரு? பழைய நண்பன் இந்நாள் எதிரி, முன்னாள் மித்ரு, இந்நாள் சத்ரு. அவன் வம்பு பண்ண உட்கார்ந்துக்கிட்டு இருப்பான். என்னை விட்டுட்டா போயிட்டேடா, வாடி, உன்னை முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை கேடு உள்ளதாக்குறேன்னு. இப்போ ஏன் உனக்கு இந்த வஸ்திரம் உரியப்படுது என்றால், நீ அடங்கி இருக்க மனசில்ல, உன்னை ஆளுகை செய்ய மனசில்ல. ராஜ வஸ்திரம் தரித்திட்டோம், நாம ராஜாங்கிற மனசில்ல, ராஜாங்கிறத உணரல. ராஜ வஸ்திரம் தரித்து ஒலிமுக வாசலே உட்கார்ந்தான். அப்பொழுது தீர்க்கதரிசிகள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல தொடங்கினார்கள். கைகளை தட்டி இந்த ராஜ குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய சிலாக்கியம் ராஜவஸ்திரம். சங்கீதம் 45 வாசித்து பாருங்களேன். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உடையவள். வாசிக்கலாம். 45. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவளுடைய வஸ்திரம், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது, சித்திரை தையல் ஆடை தரித்தவளாக ராஜாவின் இடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அழகு பாருங்க. இங்கே சில சபைகளை சொல்லும் போது வெள்ளை போட்டாதான் பரிசுத்தம், நான் வெள்ளை தான் போட்டு வந்திருக்கிறேன். இதை கொஞ்சம் உட்காந்துட்டு இங்கு தெளிச்சு விட்டீங்கன்னா கரைபடிந்த வஸ்திரம் ஆயிடும். மண்ணில் உட்காந்து எந்திரிச்சோம்னா சேறுபடிந்த வஸ்திரம்.
இதில் அழுக்கப்பட்டுருச்சுன்னா இது அழுக்கடைந்த வஸ்திரம். உண்மையா இல்லையா? வெள்ளை. இந்த வெள்ளையை உடுத்தினா பரலோகம் போயிடலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிருந்தா 100% தவறு. வெள்ளை உடுத்துறது தப்பு இல்லை. வெண்மைங்கிறது கலரை குறிக்கலை. வெண்மைங்கிறது பரிசுத்தம், எண்ணெய்ங்கிறது அபிஷேகம். கைகளை தட்டி. வெண்மைங்கிறது என்னது? பரிசுத்த வாழ்க்கை. உன் வஸ்திரம் வெண்மையாகவும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாத இருக்கணும். என்ன அர்த்தம்னா பரிசுத்தமும் அபிஷேகமும் குறையாமல் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால வெண்மை மட்டும்தான் போடுறவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். போடுறவங்க தவறுன்னு சொல்லலை. அது அழகாக இருக்குது. வெண்மை போட்டு ரொம்ப நல்லா தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. வெண்வஸ்திரம் தரித்த, வெண்வஸ்திரம்னு ஒரு வஸ்திரமே வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ என்ன செஞ்சாச்சு? இந்த வஸ்திரத்தை தரித்து, ராஜ வஸ்திரம். நீங்கள் ராயல் சொசைட்டினா என்ன வஸ்திரம் தரிப்பீங்க? நான் வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு பாத்ரூம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக கட்டினாங்க. இவ்வளோ பெரிய பாத்ரூம் தேவையா அப்படின்னு எங்கள் அப்பாவோ யாரோ சொன்னாங்க. நான் சொன்னேன், ராஜா வேஷம் போட்டேன்ப்பா, உருமா கட்டினா நல்லா இருக்காது, கிரீடம் வச்சா தான் நல்லா இருக்கும். ராஜா வேஷம் போட்டு உருமா கட்டினா நல்லா இருக்குமா? கிரீடம் வச்சா தான். நீ ராஜாத்தினா என்ன வைக்கணும்? கிரீடம் வைக்கணும். ராஜாத்தினா சுங்குடி சேலை ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி கட்டினா நல்லா இருக்குமா? ராஜகுமாரத்துக்கு கருகமணியை போட்டுக்கிட்டு என்ன செய்யணும்? ராஜவஸ்திரம் தரித்திருக்க வேண்டும். கைகளை தட்டி. ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கு தேவன் அருளுகிற சித்திரை தையலாடை, நீதியின் சால்வை, ஜெய வஸ்திரம். சித்திரை தையலாடை, நீதியின் வஸ்திரம், நீதியின் சால்வை. சித்திரை தையலாடைனா எம்ப்ராய்டிங் ஒர்க்காம். அந்த காலத்தில் நெட்டிங்க்கு அவ்வளவு மகிமை. பார்த்துங்க, இயேசு கிறிஸ்து அங்கி கூட ஏன் சீட்டு போட்டப்பட்டதுன்னா, அவர் மேல் தொடங்கி கீழ் வரை கட் பண்ணாமல் இது நெட்டிங் பின்னிருந்தாங்களாம். அதாவது அந்த காலத்தில் காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு ஒரே அங்கியாக. அப்போ ராஜவஸ்திரம் ஆண்டவர் கொடுக்குற ரட்சிப்பின் வஸ்திரத்துக்கு தான் ராஜவஸ்திரம்னு பேர். ராஜவஸ்திரம் தரித்திருக்கும் பொழுது தீர்க்கதரிசிகளாம் என்ன செஞ்சாங்களாம்? தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த நன்மை ராஜவஸ்திரம். ராஜவஸ்திரம் தரித்து. எதுக்காக ராஜவஸ்திரம்? நாளைக்கு கல்யாணம். இந்த ஒரு வாரத்தில் என்ன ப்ராசஸ் நடக்கும் உங்களுக்கு சொல்லுங்கள். பெண் வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? இந்த ஒரு வாரத்தில், அடுத்த வாரம் கல்யாணம், என்ன செய்வீங்க? டக்குன்னு சொல்லணும். துணி எடுக்க போவீங்களா? போத்தீஸ் போவீங்க. அப்புறம் நகை அலுக்காசு, ஜாய் அலுக்காசு, பீமா எங்கேயாவது போவீங்க. நகை எதுக்கு? இந்த கருவா குட்டியை அலங்காரம் பண்ணி நிற்கிறதுக்கு. பார்க்க சைக்காது. ஆனால் பொண்ணு அன்னைக்கு மேடையில் நிற்கும் பாரு ஜொலிச்சுக்கிட்டு, ஏ அப்பா யாருப்பா இது, இவளா அப்படின்னு நமக்கு அடையாளம் தெரியாது. இதை என்ன இந்த பொண்ணு இவ்வளவு சிகப்பாக இருக்குது, அதான் அடிச்சிருக்குதே பெயிண்ட்டு, பயங்கரமாக அடிச்சு. இவன் பார்த்தீங்கன்னா பார்க்க சைக்க மாட்டான். அன்னைக்கு கோட்டு சூட்டெலாம் போட்டு பயங்கரமாக டை கட்டி ஐயா நிற்பார் பாருங்க. ஐயோ உன் அடையழகும் எடையழகும் ஜடையழகும் அப்படி இருக்கும். அப்போ இந்த ஒரு நாள் கூத்துக்காக நாம் அவள் அலங்காரம் பண்ணுறோம். நாம் நித்திய விவாகத்துக்கு என்று அழைக்கப்பட்டு கல்யாணத்துக்காக ஆயத்தப்படப்படுத்து சித்திரை தையல் ஆடை தரித்து யார்கிட்ட அழைத்து கொண்டு வரப்பட மாப்பிள்ளை பார்க்க போகிறவங்க கையை தட்டுங்களேன். ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் தோழிகளோடு அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். கைகளை தட்டி. நான் ஆதியிலே சொன்னேன், முதல் பிரசங்கத்தில் அறிமுகம் சொன்னேன், ராஜகுமார்கள் வளரும் இடம் அரண்மனை, அதாவது திருச்சபை. அதுக்கு தான் அரண்மனை. அங்கே ராஜ வாழ்க்கை, ராஜ போஜனம், டேஸ்டி போஜனம், ராஜரீகமான வெகுமதிகள், ராஜ கிரீடம் இப்படின்னு பேசினேன். இப்போ ராஜ வஸ்திரம். யாருக்கு மனைவியாக போகிற? பூர்ண புருஷனாகிய, பிரஜாபதியாகிய, சுத்த புருஷனாகிய, சகல விதத்திலும் தெய்வத்துக்குரிய சகல குணலட்சணமும் கொண்ட ஒரு அழகன், ஆணழகன், பேரழகன், சுந்தர பேரழகோ, சூரிய ஒளியோ, பிரகாசமோ, வைரமோ, வைடூரியமோ, 7 நட்சத்திரம் ஒன்றாக பிரகாசித்தால் ஈடு இணை இல்லாத ஒரு ஜோதிமயமான தெய்வத்துக்கு மனைவியாக போக வேண்டிய நீ எப்படி பிரகாசிக்க வேண்டும்? கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவேதான் அவருடைய முகம் எப்படி, அவருடைய கண்கள் எப்படி, உன்னுடைய மணவாளனுடைய முகம் எப்படி, கண் எப்படி, முடி எப்படி, தங்கமயமான சுருள் முடிவுடையவர், கண் அக்கினி ஜுவாலை போன்றது, அவருடைய கால்கள் வெண்கலத்தை உலக்களத்தில் இடப்பட்ட வெண்கலத்துக்கு ஒப்பானது. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சத்தம் பெருவெள்ள இறைச்சல், அவரை ஒருவனும் கண்டிராத அதர்சனமான ஒளியிலே வாசமாக இருக்கிறவர் பக்கத்திலே போய் ஆற்றுக்கோரையா உட்கார போறேன். உன் ஆற்றுக்காரர் பூர்ண புருஷ பிரஜாபதி.
அப்ப நீ எப்படி அலங்காரம் பண்ணிட்டு போனோம்? அவர் ராஜகுமாரன், ராஜாதி ராஜனாக தேவனாகிய கர்த்தர் 1000 வருட அரசாட்சிக்கு உன்னையும் தகுதிப்படுத்த அழைக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ராஜ வஸ்திரம் தரித்து அரைமந்திருந்தான். உனக்கு ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், ஜெய வஸ்திரம், சித்திரை தையலாடை, நீதியின் சால்வை, பொற்சரகியின் வஸ்திரம். இது எங்கே இருக்கிறதாம்? உள்ளாக மகிமை. கைகளை தட்டுங்களேன். ஆத்துமாவை அலங்கரிக்கக்கூடிய இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொண்டவளாக நீ ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படுத்தும்படி இங்கே அட்மிஷன் போட்ட உடனே, இங்கே ட்ரைனிங் முடிஞ்ச உடனே, கடைசியில் அடுத்த வாரம் கல்யாணம் ஐயா அப்படின்னு நிச்சயிச்சுட்டாரு. உடனே வஸ்திரத்தை கொடுத்தாரு. யூனிஃபார்ம் மாற்றிக்கோ. என்ன? பொற்சரகை வேணுமா? சித்திரை தையலாடை வேணுமா? நீதியின் சால்வை. வேதம் சொல்கிறது மெல்லிய வஸ்திரம். ஜெயங்குழுகிறவனுக்கு வெண் வஸ்திரம் கொடுப்பேன். கைகளை தட்டி கத்தரி மகை. ஜெயங்குழுகிறவனுக்கு என்ன வஸ்திரம்? வெண் வஸ்திரம் கொடுப்பேன். மெல்லிய வஸ்திரத்தை கொடுப்பேன். சித்திரை தையலாடை கொடுப்பேன். நீதியின் சால்வையை கொடுப்பேன். ஆண்டவர் ராஜ வஸ்திரத்தை உனக்கு கொடுக்க போகிறார். இந்த ராஜ வஸ்திரத்தை காத்துக்கொள். இந்த பிசாசுக்கு எப்பவுமே ஒரு ஆசை, உங்களை ட்ரெஸ்ஸோட பார்க்கறது அவனுக்கு பிடிக்காது. நமக்கு ஆண்டவர் ட்ரெஸ்ஸோட பார்க்கறது தான் பிடிக்கும். அவர் என்ன ட்ரெஸ் நமக்கு கொடுத்திருந்தால் தேவ மகிமையாகிய பரிசுத்தாவின் அபிஷேகங்கிற மகிமை மூடியிருந்தார். இதை இழந்து போன பொழுதுதான் அத்தியிலே பறித்து அதை ஆடையாய் தரித்து தைத்து இடுப்பிலே கட்டி கொண்டார். அட லூசு பையில 2 நாளில் காஞ்சி சரிகாய் கீழே விழுந்துருமே, மறுபடியும் நிர்வாணம் வந்து இறக்கப்பட்ட தெய்வம். நீ எங்கே இருக்கிறான்னு கூப்பிட்டார். ஆதாமே, வேர் ஆர் யூ ஆதாம்? எங்கே இருக்கிறாய்? தெரியுமா தெரியாதா? தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன் கூப்பிட்டார் தெரியுமா? இந்த அவனா கொடுத்துக்கிட்டானே, தேவ மகிமை இழந்த பிறகு தான் நிர்வாணின் உணர்ந்து இவன் நிர்வாணத்தை மூடுறதுக்கு, இவனுக்கு பரிசுத்தம் வர்றதுக்கு, இவனுக்கு சுயநீதியிலே சுய மேனுஃபேக்சரிங், செல்ஃப் ப்ரொடக்ஷன், செல்ஃப் டிக்ளேர்டு, செல்ஃப் ரைச்சஸ்னஸ், சுய நீதியை சார்ந்து கொண்டு ஒரு அத்தியிலையெல்லாம் பறித்து அவனே ட்ரெஸ்ஸாக தச்சுண்டு இடுப்பில் கட்டிட்டான். அட லூசு பையில 2ஆம் நாள் காஞ்சி சரியாக கீழே விழுந்துருண்டா. அதனால இப்பவும் இறக்கம் என்ன உன்னை விட்டு போகலை. உன் அத்தியிலை ஆடையை அகற்றிவிட்டு ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு அந்த மிருகத்துடைய தோலை எடுத்து உனக்கு ஆடையாய் உடுத்தும்படி தேவன் அழைத்தார். ஆதாமே, எங்கே இருக்கிறாய்? கைகளை தட்டு ஒரு அல்லேலூயா. அந்த உடையை உடுத்திட்டு தான் வெளியே பற்றி விடுறாரு. போயே நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த, நீ பிரசவ வலி எடுத்து சாகு, கத்தி கத்தி பிரசவமாக சபிக்கிறேன், வெளியே போ. ஏன் விரட்டி விட்டா தெரியுமா? ஜீவ விருட்சத்தின் கனியும் பிடிச்சி தின்றுவானோ அப்படின்னு. ஜீவ விருட்சமா அதை மட்டும் சாப்பிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, மரணமே இருக்காது. மரணம் இருந்தே இந்த அக்கிரமம் பண்ணானா, மரணமே இல்லாமல் இருந்தால் என்ன செய்வான் சொல்லுங்க? என்ன அக்கிரமெல்லாம் செய்வான்? மரணத்தை கொடுத்தோம், ஆக்சிடெண்ட்டை கொடுத்தோம், கொரோனாவை கொடுத்தோம், டிபியை கொடுத்தோம், கேன்சரை கொடுத்தோம், இதோ பிள்ளை பெறுவதற்கு இவ்வளோ வலியை கொடுத்தோம். அட்டங்களே உன்னுடைய ஆத்மா. ஏன்னா ஆட்டம் ஆடுறையே கொஞ்சம் நஞ்ச ஆட்டமாக ஆடுற கொஞ்ச நேரத்தில் 60 வயசு 40 வயசுக்கு முன்னாடி ஆப்பு கலண்டு, இடுப்பு கலண்டு, முட்டெலும்பு கலண்டு, மாடிப்படி 2 ஏழ முடியலை. ஐயோ முட்டெல்லாம் வலிக்கிறது, வலிக்கும். இப்படி இருந்தும் ஆட்டம் குறைஞ்சிருக்கா ஐயா? சாமி வேஷம் போட்டுக்கிட்டு, ஃபாதர் வேஷம் போட்டுக்கிட்டு, பாஸ்டர் வேஷம் போட்டுக்கிட்டு, ஆஜியார் வேஷம் போட்டுக்கிட்டு உலகத்தை ஏமாற்றி பெண் பித்தனாக, காமவெறியனாக 24 அலைறையே. மரணம் மட்டும் இல்லாமல் இருந்தால் ஒரு பொண்ணை விட்டுருவியா நீயே? ஒரு ஆம்பளையை விட்டுருவியா நீயே? மரணத்தை கொடுத்தும் தெய்வ பயம் இல்லை. இத்தனை தேதி மறிப்பாங்கிறது நிச்சயம். தேதி மட்டும்தான் தெரியல. 10 வயசுலையும் சாகலாம், 20 வயசுலையும் சாகலாம், 60 வயசுலையும் சாகலாம், சில 100 வயசு வரையும் சாகலாம். ஆனால் இந்த ஏன் தோட்டத்தை விட்டு விரட்டினான்னு கேட்கலாம். ஒருவேளை பாவம் செஞ்ச பிறகு, இந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு அங்கே இருந்தா ஏன்னா மரணம் வராத ஏதாவது செஞ்சிருவாங்க. மரணமே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க, விரட்டி விட்டார். எனவே தான் ஆண்டவர் உனக்கு ஒரு ராஜ வஸ்திரம் கொடுத்திருக்கிறார். அதை இழந்து போகக்கூடாது. தேவனுடைய திருச்சபையாகிய இந்த அரண்மனையிலே ராஜாவின் பக்கத்திலே அமரப்போகிற உனக்கு ராஜரீக ட்ரைனிங் நடந்துட்டுச்சு. இப்போ ஃபினிஷ் பண்ண உடனே சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. மேலே போடுறதுக்கு என்ன அந்த அதுக்கு என்னதுடா கிராஜுவேஷனா
கிராஜுவேஷனுக்கு ஒரு அது கொடுப்பா, அங்கி கொடுப்பா. அதுக்கு பேர் தெரியுமா உனக்கு? அங்கி கொடுப்பாங்க, மேலே ஒரு கேப். கிரீடம் கிடையாது, நாட் கிரீடம். அந்த கேப், அதுக்கு அது ஒரு பேர் இருக்குது. எனக்கெல்லாம் டாக்டரேட் கொடுக்கும்போது அதெல்லாம் வச்சாங்க. இதை மேலே வச்சு குஞ்சலெல்லாம் இடது பக்கம் இருக்கும், அப்புறம் வலது பக்கம் மாற்றிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பட்டம் வாங்கும்போது இந்த பக்கம் வச்சு விடுவாங்க, பட்டம் வாங்கினப்புறம் அந்த பக்கம் எடுத்து தூக்கி போட்டுடுவாங்க. அப்போ இது இப்போ என்ன ப்ரொசீஜர்? நீ ராஜதானி பட்டணத்துக்குள்ள அரண்மனைக்குள் போக போகிறாய், அதற்கு முன் உனக்கு வஸ்திரம் மாற்று நடக்கிறது. கைகளை என்ன மாற்று? ராஜ வஸ்திரம் தரித்தவர்களா. சும்மா சுங்குடி சேலையை கட்டிக்கிட்டு போதுண்ணே 100 ரூபாய்க்கு சேலை, ஏன்னா சிரமம் போ. அப்போ பேதர் ஒருத்தர் முந்திரி கொட்டை மாதிரி காலை கழுவ வரும்போது, நீ கால்களை கழுவக்கூடாது. ஐயோ, எனக்கு கால்களை கழுவா விட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு. அப்போ முழுசாக குளிக்க வைத்தும்பான். லூசு போய் அப்படித்தான். மறுபுற படைந்தவன் முழுதும் சுத்தமாக இருக்கலாம், இப்போதைக்கு இது போதும்னாரு. அல்லேலூயா சொல்லுங்க. மறுபுற படைந்தவன் முழுமையாக சுத்தமாக இருக்கான். சரி, இமோஷனல் என்ன பேசுறேன்னே தெரியாது, கண்ணா பண்ணான்னு உளறி கொட்டுவான். பார்த்துக்கங்க, எதையாவது உளறி கொட்டி பேசி பாவத்தை இழுத்துக்கொள்ளணும். இப்போ ஆண்டவர் உனக்கு வஸ்திரம் கொடுத்தார். எதற்கு? அரண்மனைக்கு போகிற, தோழிகளோடு போகிற, சித்திரை தையல் ஆடை தரித்தவளாய் பொற்சருகையின் வஸ்திரம் தரித்தவராக ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாய். ராஜவஸ்திரம். ராஜவஸ்திரம் ஆளுகையை குறிக்கிறது. அந்த வஸ்திரத்துக்கு ஒரு தனி, அந்த யூனிஃபார்முக்கு ஒரு தனி மகிமை உண்டா இல்லை? போலீஸ் யூனிஃபார்முக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? போலீஸ் என்ன கேடரில் இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்கள்? சத்தமாக சொல்லுங்க. எத்தனை ஸ்டார் வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த யூனிஃபார்ம் படம் வெறும் ஸ்டாரை மட்டும் கூட்டிகிட்டு வருவாரா? வரமாட்டார். யூனிஃபார்ம் போட்டு, ஷூ போட்டு, பெல்ட் போட்டு, தொப்பி வச்சு, அப்புறமா இந்த இடத்துல அந்த ஸ்டார் இருக்கிறத வச்சுட்டு, அதுக்கப்புறம் கெம்பிடா இந்த பட்டம், இந்த ஜனாதிபதி விருதெல்லாம் வாங்க வருவாங்க பார்த்தீங்களா, அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து நிற்பாங்க. ஜனாதிபதிக்கு 80 வயசு இருக்கும், அவருக்கு நிற்க முடியாது, தள்ளிட்டு அடிச்சுக்கிட்டு நிற்பார். இவர் வந்து ஒரு அடிப்பார் பாரு, அந்த இடமே ஆடி போயிடும். ராஜகம்பீரம், கைகளை தட்டி, இயேசு கிறிஸ்துக்கு நல்ல போர் சேவகனாக, தளபதியாக, தளகர்த்தனாக, கர்னல் ஜெனரலாக நீ பணியாற்ற வேண்டும் என்பதற்காக உனக்கு ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு யூனிஃபார்ம் கொடுக்குறேன்டா. கையை தட்டுங்களேன். யூனிஃபார்ம் கொடுக்குறேன், வாங்கிக்கோ. யூனிஃபார்ம் கொடுத்து ரிவார்டு கொடுத்து உனக்கு சர்டிஃபிகேட் பண்ணி ட்ரைனிங் முடிஞ்சது போ அப்படின்ற. இந்த யூனிஃபார்மை வாங்கிட்டு அதை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு எந்த பையில அதை தொட விட்டுறாதீங்க. யூனிஃபார்மும் கன்னும் தொப்பியும் ஒரு போலீஸுக்கு திருட்டு போயிடுச்சுன்னா வேலை போயிடும். உண்மையா இல்லையா? போலீஸும் தொப்பியும் அந்த கன்னும் திருட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, போலீஸ் வேலை அவுட்டு. உனக்கு அதே மாதிரி தொப்பியும் ட்ரெஸ்ஸும் காணாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பரலோகம் அவுட்டு. ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணியாய் நடவாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். எத்தனாம் வசனம் அது? 10. வெளிப்படுத்தின விசேஷம் 16-15 வாசிமா. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். இதோ நான் திருடனை போல சொல்லிட்டு கடிதாசி போட்டுட்டு வரமாட்டேன்டா, திடீர்னு வருவேன். நான் இதோ திருடனை போல வருவேன். மின்னல் ஒரு முனையிலே தோன்றி மறுமுனையிலே மறைவது போல நான் வருகிறேன். வானம் மடம் மடங்க, வையகம் கிடுகிடுங்க, ஈன பேயை சேர்ந்த எவரும் நடுங்க, வானத்தரசன் இதோ வருகிறார், வையம் தனில் வருவார், வீடே தீருங்கள். வானம் மடமடங்க, வையகம் கிடுகிடுங்க, ஈன பேயை சேர்ந்த எவரும் நடுங்க, வானத்து அரசன் வையகத்தை நியாயம் தீர்க்க இது சீக்கிரத்தில் வருகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வருவார், விழித்திருங்கள். இயேசுநாதர் வருவார், விழித்திருங்கள். ஆண்டவர் வரப்போற, விழித்திருங்கள். உங்கள் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்கள். காலம் கொடியது. அன்று தொட்டு இன்று வரை 2000 வருஷம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. சவித்தினம் உள்ளவர்களாய், வணங்காக்களத்துள்ளவர்களாய், இருதய கொழுப்பு நிறைந்தவர்களாய், யாரும் வார்த்தைக்கு கீழ்ப்படியது மாதிரி இன்னும் காணோம்.
அங்கொன்றும் இங்கொன்றும் ஏதோ ஒரு பிரசுத்தவான் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ சுத்தமாக காணோம். தெய்வ பயம் இல்லாத யாவரும் தேவனுடைய நரகாக்கினிலே தள்ளப்படுவார்கள் என்பது நிச்சயம். கொஞ்சம் கூட தேவனுக்கு பயப்படாதவர்கள், கொஞ்சம் கூட தேவனுக்கு மகிமையை கூடாதவர்கள், தேவனுடைய நகரத்தை விட்டு வெளியே போகிறேன், பேக் ஸ்லைடிங் பின்மாற்றக்காரன், தேவனுடைய நகரமாக எருசலேமை விட்டு எரியாவுக்கு போகிறான். எல்லாரும் ப்ரொசீஜர் என்ன? உலகத்திலிருந்து தேவன் வீட்டுக்கு வரணும். இவன் தேவனுடைய வீட்டுக்கு எங்கே போகிறான்? உலகத்தை நோக்கி போகிறான். இப்போ கள்ளர் கையில் அகப்பட்டான். வஸ்திரத்தை உறிந்து கொண்டு குற்றுயிரும் குலையருமாய் போட்டார்கள். நல்ல சமாரியான் வரும்பொழுது அவன் நிர்வாணியாய் படுத்திருக்கிறான், காயத்தோடு இருக்கிறான். ஆண்டவர் வருவார், சீக்கிரம் வருவார். ஆமீன். இயேசுவே வாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னத ராஜனே ஆயன் உச்சமனேசரே, உன்னத ராஜனே ஆயன் உச்சமனேசரே, உன்னத அன்பாலே ஆயன் உள்ளம் உருகுதே, உன்னத அன்பாலே ஆயன் உள்ளம் உருகுதே. எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசர் இயேசுவை நான், எங்கே தேடுவேன் என் நேசர் இயேசுவை நான், எங்கே தேடுவேன். மல்லிகை வனச்சிலோ மலரின் நடுவிலோ நேசரை மல்லிகை வனச்சிலோ மாடி மேடையிலோ இல்லையேல் மன்னர் மச்சிலோ மாடி மேடையிலோ எல்லையில் மன்ன மச்சிலோ எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என் நேசர் இயேசுவை நான், எங்கே தேடுவேன் என் நேசர் இயேசுவை நான், எங்கே
நேசர் இயேசுவை நான் இங்கே தேடுவேன். என் நேசர் இயேசுவை நான் எங்கே ராஜவஸ்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் ரட்சிக்கப்பட்ட பொழுது கொடுக்கக்கூடிய, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கு கொடுக்கிற உன்னதமான ஒரு நன்மை. அவருடைய வஸ்திரம் பொற்சரிகையாக இருக்கிறதே. ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வரப்படுவாள். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரோடு சந்திக்கும் நாள் சீக்கிரம் வரும். பைத்தியக்காரர்களைப் போல அங்கொன்றும் ஒங்கொன்றும் என்னை போல கத்திக்கொண்டு கிடக்கிறார்கள். இயேசு வருகிறார். நியாயத்தீர்ப்பு உண்டே. நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று பிதற்றி கொண்டு இருக்கிறார்கள். எங்களை பார்க்கும் பொழுது பைத்தியக்கார பயல்களைப் போல தோன்றும் நாள் ஒன்று வரும். அந்த நாளில் இந்த பிரசங்கத்தினுடைய வேலை என்ன என்பது உங்களுக்கு தெரியும். கைகளை தட்டி, இதற்கு மார்க் இப்பொழுது எங்களுக்கு கிடைக்காது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகும் பொழுது சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நாங்கள் விதைக்கிற விதைக்கு ஒரு பரிசு எங்களுக்கு இருக்கும். நம்பிக்கை உண்டு எனக்கு. தேவனுடைய வார்த்தையை கலப்பில்லாமல் பேசி வந்திருக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். எல்லா திருச்சபைகளுக்கும் போயிருக்கிறேன். ஈவன் கேத்தலிக் திருச்சபையில், கத்தோலிக்க திருச்சபையில் கூட என்னை அழைத்த அநேக முறை கூட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அங்கேயும் சத்தியம் தான் பேசியிருக்கிறேன். ஒன் வேர்ட் டாக்ட்ரின் கல்ட் அப்படி சொல்ல துருபதேச சபைகளில் கூட என்னை அழைத்திருக்கிறார்கள். அங்கேயும் போய் இந்த சத்தியத்தை தான் பேசியிருக்கிறேன். மெயின்லைன் சர்ச்சஸிலும் இதே சத்தியம், பெந்தகோஸ்தே சபைகளிலும் இதே சத்தியம். சத்தியம் மாறாதது. ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒவ்வொரு வேத புத்தகம் தனித்தனி ஆய்ந்தாலும் ஒரே வேத புத்தகம், ஒரே பைபிள், ஒன் பைபிள். அதில் இருக்கிற வார்த்தை மாறவே மாறாது. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒருவன் அதைத்தான் பேச வேண்டும். அவர் வார்த்தை இல்லாமல் சுய வார்த்தை ஒன்றும் அவன் வாயிலிருந்து வரவே கூடாது. அப்படி வருமானால் அவன் பிசாசின் தூதனா இருக்கிறான் என்று என்னுடைய வேதம் சொல்லுகிறது. தேவதூதன் கொண்டு வந்து இந்த வேதத்துக்கு புறம்பாய் ஒன்று சொன்னாலும் அவன் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று, அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவதூதனே இறங்கி வந்து தரிசனத்தில் சொன்னாலும் சரி, கேட்கவே கூடாது. அதை செய்தார், இதை செய்தார், பரலோகம் போனோம், அதை பார்த்தோம், இதை பார்த்தோம். அந்த கதையெல்லாம் இங்கே விடாதே அப்பனே. வேதத்தில் அடிப்படை உண்டா? அதற்கு ஆதாரம் உண்டா? வேத வசனத்தோடு இணைந்து உன்னுடைய தரிசனம் இருக்கிறதா? You are a man of God. தேவனோடு விளையாடாதே. நீ ஏதோ கும்பிடுகிற சாமியோ கூப்பிட்டது வர ஒரு வாட்ச்மேன் அல்ல, அவர் பச்சுக்கிற அக்னி. தேவனோடு பேசுகிறவன் முகமுகமாய் பேசுகிறான். அவர் முகமுகமாய் பேசுவார். அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். அவர் உன்னை வாழ வேண்டிய வழியை காண்பிக்கிற இறைவன், மகா பெரிய இறைவன். தன்னை சாட்சி இந்த உலகத்துக்கு வந்ததினால் ஏதோ வேல்யூ அற்று போய்விட்டார், விலை மதிப்பற்று போய்விட்டார் என்றல்ல. அற்பமாக எண்ணப்பட்டது உண்மை. இதோ அருவருக்கப்பட்டது உண்மை. அக்கிரமக்கால் உருவாக எண்ணப்பட்டது உண்மை. சிலுவை சுமந்தது உண்மை. சிலுவையில் அடிக்கப்பட்ட மனுஷனைப் போல இதோ என் தேவனே என் தேவன் என்று கதர்ந்தது உண்மை. ஆனால் மரித்து 3ஆம் நாள் கல்லறை உடைச்சு கொண்டு பரலோகம் ஏறி போயிருக்கிறாரே, அதே மனுஷகுமாரனாக அல்ல, ராஜாதி ராஜனாக. கைகளை தட்டி மறுபடியும் வருவார். தன்னுடைய ஒரு கூட்டம் உண்டு, ராஜகுமாரத்திகள், திருச்சபைகள், மணவாட்டி திருச்சபை. அவளும் ராஜகுமாரத்தியை போல வஸ்திரம் தரித்திருப்பாள். ராஜகுமாரனாகி ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டி இறங்கி வருவதை பார். அவள் எப்படி இருக்கிறாள், எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாள், எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாள். நகரத்தின் வாசல் சுத்த பசும் பொன்னாம், நகரத்தின் அஸ்திவாரம் ரத்தின கற்களாம். சூரியனும் சந்திரனும் வெளிச்சம் அங்கு இல்லை, ரட்சிப்பின் ஜனங்களே அதில் நடப்பார்களாம். கர்த்தரோ வெளிச்சமாம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தரோ வெளிச்சம். தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவனை அறிந்தும் அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் நீங்கள் அறியவில்லை. ஒருவன் தேவனை அறிந்தும் அவருடைய வார்த்தையின்படி நடக்காவிட்டால் இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் ஒன்றும் அறியவில்லை.
உன்னுடைய படிப்பு, உன்னுடைய பட்டம், உன்னுடைய டெக்ஸ், தாம்சன், சென்ஸ், ரெஃபரன்ஸ் ஸ்கொயர், ஆக்ஸ்போர்டில் அங்கே படித்தேன், இங்கே படித்தேன், அமெரிக்காவில் பைபிள் தியாலஜிக்கல் முடிச்சிருக்கிறேன், அதை பண்ணியிருக்கேன், பிஹெச்டி பண்ணியிருக்கேன், டாக்டரேட் பண்ணியிருக்கேன். விளக்குமாறு ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா? விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சமா? அறிவு, கல்வி, படிப்பு, ஞானம் உன் அறிவை வளர்த்துக்கொள்ள உதவும். பைபிளின் பின்னணியத்தை, வேத சரித்திரத்தை படித்துக்கொள்ள உதவும். இந்த காலத்தில் இந்த வார்த்தை, இந்த வருஷத்தில், இந்த நாளிலே இந்த தீர்க்கதரிசி எழுதப்பட்டது விவரிக்க முடியும். ஆனால் தேவனுடைய பரலோக ரகசியம் இந்த படிப்பில் உனக்கு கிடைக்காது. கைகளை தட்டி வேதம் சொல்வது, தனக்கு பயந்தவிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. தன் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் ஒன்றையும் செய்ய மாட்டார். இப்படி என்னை போல கேணையானாக, படிக்காதவனாக, முட்டாளாக, உங்களைப் போல டாக்டரேட் வாங்காத இருந்த 12 பேர்களை தெரிந்து கொண்டுதான் உலகத்தையே கலக்கின தெய்வம். கைகளை தட்டி அவங்க எழுதின புத்தகத்தில் தாண்டா நீங்க எல்லாம் போய் இது டாக்டரேட் வாங்கிட்டு வரே. வெவருக்கெல்லாம் வெக்கமா இல்ல? மீன் பிடிக்கிறவன், செம்படவன், அன்றாடங்காட்சி, அடுத்த சாப்பாட்டுக்கு வழியில்லாதவன், ஏதோ பாவத்தொழிலை செய்து கொண்டிருந்த பெண், இவர்களுக்கு தானே தரிசனமானால், இவர்களைத்தானே தெரிந்து கொண்டால், இவர்களை வைத்து தானே வேத புத்தகத்தை எழுதினார். அதில் டாக்டரேட், பிஹெச்டி, கல்வி, நாக்குவழி. போ, பைபிள் காலேஜில் படிக்கிறவங்களை தப்புன்னு சொல்ல மாட்டேன். படிங்க, நல்லா படிங்க, நல்லா படிங்க, நல்லா படிங்க. அது தவறே இல்லை, நல்லா அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதை படித்தாதான் அவனுடைய வேலையை செய்ய முடியும்னு யாருக்கும் சொல்லிக் கொடுக்காதீங்க. அது முற்றிலும் தவறு. அது உங்கள் வேத பாடத்துக்கும், பைபிள் வியாக்கியானம் பண்ணுவதற்கும், பைபிள் ஹிஸ்டரியை சொல்லிக் கொடுப்ப, பைபிள் வேதாம சரித்திரங்களை சொல்லிக் கொடுப்பதற்கும் உங்களுக்கு உதவும். ஆனால் கர்த்தருடைய ஜனத்தினுடைய இருதயத்தை திறப்பதற்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வர்ற வார்த்தை. கைகளை தட்டி கர்த்தருடைய ஜனத்தை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு இந்த பைபிள் காலேஜ், இந்த சர்ச், இந்த ஃபாஸ்டிங் பிரேயர், இந்த காத்திருப்பு கூட்டம், சண்டே சர்வீஸ், பிளஸிங் பிரேயர் டைம், திறவுகோல் ஜெபம் எதற்கு? ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதுதானே நோக்கம். அதே இல்லாட்டி வெறும் அறிவை பேசி பேசி அவங்க பைபிள் நாலேஜை வர வச்சு என்ன பிரயோஜனம்? வேதத்தின் அறிவுக்காக படிக்கக்கூடாது. வேதத்தின் மகத்துவங்களை விவரித்து அதனால் அவங்களுக்கு மனம் திரும்புவதற்கு எதுவாக அவர்களை நடத்த வேண்டும். கைகளை தட்டி ரிப்பென்ட், ரிட்டையர்ட் ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து ஓய்வு பெற வச்சு ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறார், ராஜவஸ்திரம். ராஜகுமாரனுக்கு பக்கத்தில் ராஜகுமாரியா உட்கார்ந்துருங்க, இந்த வஸ்திரத்தை வாங்கிக்கோங்க. அது அரண்மனையாகிய சபையிலே உண்டு. ராஜகிரீடம் போல ராஜவஸ்திரம் தரித்து இதோ அங்கே உட்கார்ந்தார்கள். தீர்க்கதரிசிகள் எல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அடுத்து ராஜதானி பட்டணம். கடைசியாக 1 சாமுவேல் 27:5. 1 சாமுவேல் 27:5. தாவீது ஆகீசை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டிலுள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும். உம்முடைய அடியான் உம்மோடே கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாயிருப்பேன் என்றான். யாரை பார்த்து சொன்னது? ராஜதானி பட்டணத்திலே நான் வாசம் பண்ணுவேன் என்றான் தாவீது. யோசுவா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல் பெரிய பட்டணமும் ஆயை பார்க்கிலும் பெரிதுமாய் இருக்கிறபடினாலும் அதில் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளா இருந்தபடினாலும் மிகவும் பயந்தார்கள். ராஜதானி பட்டணம் ஸ்பெசிபிக் பண்றாங்க. ராயல் சிட்டி. நம்முடைய கேபிட்டல் என்ன? தமிழ்நாடு கேபிட்டல் என்ன? தலைநகரம். தலைநகரத்தில் இருக்கிற சட்டசபைக்கு என்ன பேரு? தலைமைச் செயலகம் அல்லது சாட்டா நம்ம ஸ்லாங்கில் என்ன சொல்றோம்? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு சொல்லணும். இப்போ அதெல்லாம் லீகல் டைம்ஸ் சொல்லும் போது என்ன சொல்றாங்க? இல்லை, கோட்டை. என்னது? யார்? என்ன கோட்டை? செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. இன்னைக்கு சட்டசபையோட பேர் என்ன பேரு? செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. அது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. கோட்டைன்னு சொல்லுவாங்களே சட்டசபை. கோட்டைக்கு போகும் பொழுது அப்படிம்பாங்க. என்ன கோட்டை அது?
அப்போ ஒரு ராஜா வீற்றிருக்கிற இடத்துக்கு கோட்டைன்னு பேரு, அரண்மனைன்னு பேரு, ராஜதானி பட்டணம்னு பேரு. டெல்லியில் இருக்க செங்கோட்டைன்னு ஒரு கோட்டை இருக்குது. செங்கோட்டைன்னா சிகப்பு நிறத்தில் இருக்கும்போது அதான் செங்கோட்டைன்னு வச்சுருக்காங்க. ஏன்னா செங்கோட்டை. இப்போ கோட்டை அப்படின்னா அரண்மனை, ராயல் சிட்டி, கேபிட்டல் ஆஃப் த சிட்டி. தமிழ்நாடுடைய கேபிட்டல் என்ன ஊர்? எந்த ஊர்? சென்னை. முன்னாடி மெட்ராஸு. கேரளாவுடைய கேபிட்டல் திருவாண்டம். ஆந்திராவுடைய கேபிட்டல், ஆந்திராவை ரெண்டா பிரிச்சுட்டா இப்போ தெலுங்கானா ஆந்திரான்னு. கடம்பாவா ஆந்திராவுடைய கேபிட்டல். சரி, இது கர்நாடகாவோட கேபிட்டல் பெங்களூர். இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கேபிட்டல் இருக்குது. இந்தியாவுடைய கேபிட்டல் டெல்லி. இந்த டெல்லியில் ஒரு கோட்டை இருக்கும், டெல்லியில் ஒரு ஹெட் குவார்ட்டர் இருக்கும், அது பார்லிமெண்ட்டு. தமிழ்நாட்டில் சட்டசபைக்கு பேர் ஒரு கோட்டைன்னு பேர். ராஜதானி பட்டணத்தில் போல ஒரு பெரிய பட்டணத்தில் நான் வாசமாக இருக்கட்டும். கைகளை தட்டி. இந்த ராஜாக்களுக்கெல்லாம் கடைசியில் ஒரு பட்டணம் கிடைக்கும். இந்த பட்டணத்துக்கு பேர் பரலோகத்தில் தேவன் கைவேல் இல்லாமல் கட்டி கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி. தேவனுடைய பிதாவின் அலங்கார பட்டணம் இதான் பரம எருசலேம். பரலோகத்தை விட்டு இறங்குதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலிச்சிடுதே. இந்த பட்டணம் தான் மணவாட்டி. திருச்சபைக்காக தேவன் கட்டி கொண்டிருக்க கைவேலை இல்லாத வீடு. கைகளை தட்டுங்களேன். அங்கே செங்கல் உளி கொத்துற சத்தம் கிடைக்காது, ஒன்றும் கேட்காது. இந்த பட்டணம் எப்படி கட்டப்பட வேண்டுமா? இந்த அரண்மனை எப்படி கட்ட வேண்டும்? ஒரு சபை எப்படி கட்டப்பட வேண்டும் தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தல உபதேசத்தின் மேல் அஸ்திபாரம் போட்டு கிறிஸ்து இயேசுவை மூலைக்கல்லாய் வைத்து நாம் ஒவ்வொருவரை வைத்து இசைவனைப்பாய் கட்டப்பட வேண்டும். கைகளை தட்டி. அப்போஸ்தலருடைய உபதேசம் வாசிக்கலாமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபேசியர் 2:20. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும். அவர்கள் என்னது? அங்க என்ன அந்த ஸ்பெசிஃபிக் பண்ணுங்க. என்னது? மாளிகை, பேலஸ் அப்படின்னு அர்த்தம். முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கைகளை தட்டுங்களே. இப்போ அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசமாகிய அஸ்திபாரம். கார்னர் ஸ்டோர் யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். மூலைக்கல் யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ ஒத்த செங்கல் எல்லாம் யாருங்க? நீங்க தாங்க. கைகளை தட்டுங்க. இந்த செங்கல் ராமஜென்ம பூமியில் பாபர் மசூதி எரிச்சுட்டும் ராமஜென்ம பூமி இருக்கு. அப்போ இங்கே இருந்தாலும் செங்கல் எடுத்துட்டு போனாங்களா? ஒருத்தர் கர சேவை தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு செங்கல், அவங்க பக்தி அவங்க நம்பிக்கையின்படி ஒரு செங்கல் கொண்டு போய் வச்சா ஆசீர்வாதம் நினைச்சாங்க. இப்போ நம்முடைய ராஜா கற்ற அரண்மனையில் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம், பரிசுத்தமாக வாழ்ந்த ஜனம், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தவர்கள், தேவனுடைய ரட்சிப்பின் ஆடையை தரித்துக் கொண்டவர்கள், தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள் எல்லாம் ஒவ்வொரு செங்கல் கற்களாக கூட்டி இசைவனைப்பாய் கட்டப்படுகிறார்கள். கைகளை தட்டி. அப்போ இந்த அரண்மனையை ஜொலிக்க போகிற நீ தான். கைகளை தட்டுங்களேன். அரண்மனை, ராஜதானி பட்டணம். இந்த ராஜதானி பட்டணத்தை கர்த்தருக்காக கட்டுகிறார். இப்போ ஆண்டவர் கட்டுகிற இந்த கட்டடம், இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் மணவாட்டியாக நீ வீற்றிருக்க போகிறாய். இது உன்னுடைய வாழ்க்கை தேவனுடைய ஆலயத்தை கட்டக்கூடியதாக அமைய வேண்டும். ராஜதானி பட்டணத்திலே வாசம் பண்ணுவார். ராஜ வஸ்திரம் தரித்து ராஜதானி பட்டணத்திலே கர்த்தவனை கொடுக்க போகிறார். ராஜதானி பட்டணத்தை உனக்கு கட்டி கொண்டு வர போகிறார். பரம எருசலேமே பரலோகம். அந்த பாட்டு பாடலாமா? என்ன ஸ்ருதி அது? பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. கைகளை தட்டி. கைகளை தட்டி. எருசலேம்
குரல் கேட்டே. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை எத்தனைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே. தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டே. காபரமாய் சிறகினில் தஞ்சமானே. கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். ஜீவதேவன் நகரினில் குடிபுகுந்தேன். சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதி தேவன் நீழடி சிரம் புகுந்தே. நீதிமான்கள் ஆவியில் மருவி நின்றே. மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலிச்சிடுதே. கைகளை தட்டி விடுதலையே, விடுதலை, விடுதலையே, லோகமதில் மோகத்தின் விடுதலையே. நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே. நாதஞனில் வாழ்வதால் விடுதலையே. சுவாதீன எருசலேமே, சுவாதீன எருசலேமே, பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. கண்ணீர் யாவும் கனிவோடு துடைச்சிடுவார். என்ன மதில் ஏக்கங்கள் தீர்த்திடுவார். மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை. அலறலில்லை, அழுகையில் சோகமில்லை. தலைநகராம் எருசலேமே, தலைநகராம் எருசலேமே, பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. அல்லேலூயா ஆமென்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. கண்ணீர் யாவும் கனிவோடு துடைச்சிடுவார், எண்ணமதின் ஏக்கங்கள் நீக்கிடுவார். மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை, அலறல் இல்லை, அழுகையின் சோகமில்லை, தலைநகராம் எருசலேமே. நான் சொன்னா கேபிட்டல் சிட்டி. இதைத்தான் வேதநாயக சாஸ்திரர் சொல்றாரு. எல்லா மலையும் பகவான் வரும்பொழுது, இரண்டாம் வருகை வரும்பொழுது, பகவான் வரும்பொழுது எல்லாம் உருகி போயிடும் ஆழ்வர அரசாட்சிக்கு முன்னாடி. ஆனால் கர்த்தர் தங்குற சியோன் மலை மட்டும் என்னென்னைக்கும் நிமிர்ந்து இருக்கும். எருசலேம், புதிய எருசலேம், தேவனுடைய நகரம். ஆயிடோர் அரசாட்சியிலும் தேவன் வாழ்றணும். அற்புத சியோன் மலைதான் பொற்பு மலை அம்மே, ஆட்டுக்குட்டி மனைவி குடி யான மலை அம்மே, கற்புள்ள கன்னியாஸ்திரிகள் வாழுமலை அம்மே, காரணர்க்கு கல்யாணம் ஆகுமலை அம்மே. ஆதிமலை எங்களுக்கோர் ஏதெனிமலை அம்மே, ஆண்டவனார் எம்மை எங்கே அமைத்த மலை அம்மே, பேதைமையாய் நாங்கள் அதை விட்டதற்கு அம்மே, பெத்தலகேம் எங்களுக்கோர் பெரிய மலை அம்மே, சாதனையாய் பேய் பிறகு எங்களை கெடுத்த மலை அம்மே, தற்பரனார் எம்மை எங்கே சபித்த மலை அம்மே, பேதமையாய் நாங்கள் அதை விட்டதற்கு அறிவில்லாமல் விட்டதற்கு அம்மே, பெத்தலகேம் எங்களுக்கு ஒரு பெரிய மலை அம்மே. கைகளை தட்டி ஆதிமலை எங்களுக்கோர் ஏதேன் மலை, கற்புள்ள கன்னியாஸ்திரியர் வாழும் மலை அம்மே, அற்புத சியோன் மலை எங்கள் பொற்பு மலை அம்மே. தேவனுடைய நகரம் ராஜதானி பட்டணம். இந்த ராஜதானி பட்டணத்தை பெரும்படிக்கு ஓடுவங்க. ஆதியிலே கொண்டு இந்த விசுவாசத்தை அன்பையும் விட்டுவிடாதிருங்கள். தேவனுடைய வார்த்தையின்படி தும் செய்யுங்கள். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்கள். நிர்வாணியா நடவாதபடிக்கு மானத்தை காத்துக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். விழித்திருங்கள். ராயல் ஃபுட், தேசி ஃபுட், அப்புறம் ராயல் கிஃப்ட், 9 வரங்கள் கனிகள், ராயல் கிரவுன், ராஜரீக கிரீடம், ராயல் கார்மெண்ட்ஸ், ராயல் சிட்டி. கைகளை தட்டி இந்த ராஜரீக குடும்பத்துக்கு கிடைக்கும் ஸ்லாக்கியம் இது. பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 படிடா, ஸ்ருதி படி. ஈகமும் பரமும் ஒன்றே, இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே, சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் ஊற்றமும், சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் ஊற்றமும், இகலில் அரட்சகன் இன்ப பொற்பாதமே பக்தருடன் பாடுவேன், பரமசபை மூத்தர் கோளம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன். ஈகமும் பரமும் ஒன்றே, இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே, சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் ஊற்றமும், சுகமும் நற்செல்வமும்
சுகமும் சூற்றமும் ஊற்றமும் இகலில்லாரட்சகன் இன்ப பொற்பாதமே பக்தருடன் பாடுவேன். சபை மூத்தர் குலம் கூடுவே பக்தருடன் பாடுவே. దాసలరు హృదయం మా దైవం శరణం. ఇగమో పరము ఒక్కడే నీ దాసలరు హృదయం మా దైవం శరణం. సుఖము సౌభాగ్యము చూటము బకము సుఖము సౌభాగ్యము చూటము బకము బెత్రేసిలే నట్టి ప్రత్యక్ష భారము భక్తర్ కూడే పాడేదం అరమ మగుక్తి కోరి కూడద భక్తులతో పాడేదం. സ്നേഹിക്കും രക്ഷകനെ ഞാൻ പാറിൽ കൺമൂടിടുമ്പോൾ മാതാവെ പോൽ സ്നേഹിക്കും രക്ഷകനെ ഞാൻ പാറിൽ കൺമൂടിടുമ്പോൾ ഭക്തരില്ലെന്നും പൊൻപോൽ വിളങ്ങിടും. തൻ ഭക്തരില്ലെന്നും പൊൻപോൽ വിളങ്ങിടും. ദിവ്യദർശനം നൽകേണേ നാഥനെ ഭക്തർ കൂടെ പാടും ഞാൻ. വാനിൻ സഭയിൽ മുക്തരോടു ചേരുവേ ഭക്തർ കൂടെ പാടും ഞാൻ. ഭക്തർ കൂടെ പാടുവേ ഭക്തരുടൻ പാടുവേ ഭക്തരുടൻ நல்லவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ராஜ கிரீடம், ராஜ வஸ்திரம், ராஜதானி பட்டணம் இயேசுவின் உபதேசத்தில், அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் உபதேசத்தில் இயேசு கிறிஸ்துவை மூலைக்கல்லாக கொண்டு நாம் எல்லாம் இசைவினைப்பாய் கட்டப்படுவோம். ராஜகிர குடும்பம் என்ற தலைப்பில் எத்தனை நாட்களும் உங்களுக்கு தேவ செய்திகளை ஆண்டுடைய கிருபையின்படி வழங்கி கொண்டு வந்தேன்.
ருசிவர்க்கம், பலமான ஆகாரம், ராஜரீக வெகுமதி, ராஜ கிரீடம், ராஜ வஸ்திரம், ராஜ தானி பட்டணம், இத்தனை ஸ்லாக்கியங்களும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. அப்படி கண்களை மூடுவோமா? பிரார்த்தனை செய்வோம். கண்களை மூடி தேவ சமூகத்திலே விழுந்து பிரார்த்தனை செய்ய போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ், ஹalleluya. நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா, கோடா கோடி நன்றி. ஒவ்வொரு அருகிலும் தேவன் வந்து நிற்பார். ராஜ குடும்பமாக உங்களை மாற்றுகிறார். ராஜதானி பட்டணத்தை சேர்ந்தவர்களை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை சிலாக்கியம், எத்தனை சந்தோஷம். மகிமையின் கர்த்தருடைய வல்லமை உங்கள் இறங்கி வரப்போகிறது. நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்க. நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவுக்கு நன்றி, நன்றி மட்டும் சொல்லுங்கள். நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா. என்னுடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி வரட்டும். Thank you Jesus name. ஒரு நிமிஷம் அப்படியே ஆண்டவர் ஆராதிப்போம். Thank you Jesus name of God. வந்தருளும் தேவாவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தேவாவியே, சந்தருளும் தேவ மகிமையே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலை மகாராஜனே, ராஜரீக குடும்பம் என்ற தலைப்பில் கடந்த 2 மாதங்கள் வார்த்தைகளை தியானிக்க செய்தேன். கடைசியாக ராஜவஸ்திரம், ராஜதானி பட்டணம், பரலோக மகிமை அவற்றை கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீர்.
என்று பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். அதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ராஜ குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நன்மைகளும் கிடைக்கட்டும். நன்மையினால் முடிசூட்டும். பரிசுத்தாவின் வரங்கள் கனிகளினால் நிரப்பும். ராஜ வஸ்திரமாகிய இரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடும். ராஜ தானி பட்டணமாகிய பரலோகத்தின் மகிமைக்குள் அவர்கள் பிரவேசிக்க கிருபை அளித்தருளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு சாத்தாவையும், ஒவ்வொரு பாட்டியையும், ஒவ்வொரு அப்பா அம்மாவையும், ஒவ்வொரு அங்கிள் ஆண்டியையும், ஒவ்வொரு அண்ணன் அக்காவையும், ஒவ்வொரு தம்பி தங்கச்சியும், ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசீர்வதியும். சுவாமி ஆசீர்வதியும். வியாதிகள் மாறட்டும், சாபங்கள் நீங்கட்டும், துக்கங்கள் நீங்கி போகட்டும், சத்துரு வல்லமைகள் செயலிழந்து போகட்டும், உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். என்ன விரும்பி ஜெபிக்கிறார்களோ அது உண்டாகட்டும். சகல சத்துரு வல்லமையின் சத்துரு கட்டுகளை, சத்துரு கிரைகளையும், துறைத்தனங்களையும், அதிகாரங்களையும் விருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதிகரம் செலுத்துகிறேன். இப்பொழுது ஜூம் ஆப், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதம் கட்டும். சகல நன்மையினால் முடிசூட்டும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதிகரம் செலுத்துகிறேன். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு இரத்த கோட்டைகளை மறுத்துக்கொள்ளும். இந்த கூட்டம், இந்த ஜெபம் முடிந்து ஆமேன் போடும் பொழுது என்ன விரும்பி என் பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அச்சனையும் என் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆசீர்வதித்தலும். எங்கள் இந்திய அரசாங்கம், குடும்பம், கவர்மெண்ட் எல்லாரையும் ஆசீர்வதி. இந்த பொருளாதார தொற்று வியாதியிலிருந்து கர்த்தர் ஜனங்கள் விடுதலையாகும். ஏழு எளிய திக்கற்ற மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் ஊழியத்தை ஜெபத்தினாலும் பொருளினாலும் காணிக்கினாலும் சாங்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்தலும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டுப்படுத்து. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இயேசு உயிரோடு இருக்கிறார். எத்தனை சந்தோஷம். ஹல்லேலூயா. ஜூம் ஆப்ல வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் வந்து அத்தனை பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இயேசு நாமத்தில் நன்றி வாழ்த்தல். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த நம்முடைய சேனல், யூடியூப் சேனல் நெல்சன் பிரவீன், என் அன்பு மகன் பிரவீன். கர்த்தர் காட் பிளஸ் யூ. கர்த்தனை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுநாமம் ஸ்தோத்திரிக்கப்படட்டும். கர்த்தருடைய கிருபை உங்களோட இருக்கட்டும். நம்முடைய சேனல் பி டென்சிங் டேனியல் பி, அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து அநேகருக்கு சொல்லுங்கள். இந்த பிளஸிங் ப்ரேயர் டைம் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிலேருந்து 11:30 வரை நடக்குது. அதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய மேன்மை தங்க இருக்கும். நம்முடைய தேவைகள் நிறையா இருக்குது. ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் காணிக்கினால் உங்கள் இந்த ஊழியங்களை தாங்கள் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், குமாரனாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், திரியேக தேவனை ஸ்தோத்தரிப்போம். எல்லா துதி கன மகிமையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தரை சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் என்றும் என்று விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் நிலைத்திருந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவதாக. ஆமேன், ஆமேன். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா.